நண்பர்களுக்கு வணக்கம். நான் வெங்கட். இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், నేను వెంకట్ని. ఇది ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் அண்ட் பை யூடியூப் சேனல். நண்பர்களே, இந்த கூடூர் சந்தை ஆந்திர பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சென்னை மாதவரத்துலேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதிகாலையில் ஒரு 3-4 மணிக்கு தொடங்கி 7-8 மணி வரைக்கும் நடக்கும். ஆந்திர வெள்ளாடுகள் வரும்னு சொன்னாலும் கூட இது நெல்லூர் ஜுடிப்பி செம்மறி ஆடுகளுக்கு தான் ஃபேமஸ்ஸு. ఫ్రెండ్స్, ఈ గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది. తిరుపతి డిస్ట్రిక్ట్లో ఉంది అని చెప్తే కూడా తిరుపతి నుంచి 100 కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఉంది. నెల్లూరు నుంచి 40 కిలోమీటర్ డిస్టెన్స్లో దా ఉంది. దీనికి ముందు ఇది నెల్లూరు డిస్ట్రిక్ట్లో దా ఉండింది. నెల్లూరు నుంచి చెన్నై పోయే రూట్లో ఒక 40 కిలోమీటర్ డిస్టెన్స్లో ఈ గూడూరు సంత ఉంది. ప్రతి శుక్రవారం తెల్లారుజామున 3-4 గంటలకు స్టార్ట్ అయ్యి 7-8 గంటల దాకా ఈ సంత జరుగుతుంది. ఇక్కడ ఆంధ్ర మేకలు కూడా వస్తాయి. మేకలు వచ్చినా కూడా ఇది నెల్లూరు జుడిపి గొర్రెలకి தான் ஃபேமஸ்ஸு. గొర్రెలు, சாக்கடை பில்லలు, வித்தன பொட்டேர்లు அన్నీ ఇక్కడ దొరుకుతాయి. நண்பர்களே, இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் வீடியோவில் அதுக்கு முந்தின வாரம் எடுத்த வீடியோ நேரம் இல்லாதனால இதை நான் அப்லோட் பண்ணல. நிறைய பேர் தாயாடுகளை பற்றின வீடியோ போட சொல்லி கேட்டுருக்குறீங்க. அதனால் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாக இந்த வாரம் பார்த்திங்கன்னா போன வாரத்தை விட ரேட்டு கம்மி. ஸோ இந்த வீடியோவில் இருக்கிற ரேட்டை விட இந்த வாரம் ஒரு 1000-2000 ரூபா கம்மியாக தான் இருந்தது. சந்தை வந்து போன வாரம் சூடாக இருந்தது. இந்த வாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நைட்லேருந்தே நம்ம வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருவோம். நைட்லேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் எடுக்க ஆரம்பிச்சிருப்போம். நிறைய பேர் காலையில் மட்டும் வந்துட்டு அந்த வெளிச்சத்தில், அதாவது வெயில் வந்த பிறகு நல்லா பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிவிட்டு அந்த டைமில் வந்து என்ன இருக்கோ அதை மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு போவாங்க. தொலைச்ச இடத்துல இருட்டு இருக்குது அப்படின்றதுனால வெளிச்சமாக இருக்கிற இடத்துல தேட முடியாது. ஸோ நம்ம நைட்டில் தான் வியாபாரம் நல்லா நடக்குதுன்னும் போது வீடியோ பளிச்சுன்னு வரலன்னு சொன்னாலும் நைட்டில் நம்ம வீடியோ எடுக்க வேண்டியது கட்டாயம். ஸோ நம்ம நைட்டில் இருந்த வீடியோ எடுத்துகிட்டு வரோம். ஸோ அதனால் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய தகவல்கள் கரெக்டாக தான் இருக்கும். வீடியோ குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பொதுவாக நம்ம தாயாடுகளை பற்றின விலை நிலவரங்களை சொல்லும்போது ஜோடி 30,000க்கு மேலே எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது பார்த்திங்கன்னா செனை ஆடுகள், குட்டி போட்ட ஆடுகள், இந்த மாதிரி ஆடுகள் தரமான ஆடுகள். இப்போ இதுக்கு தான் நம்ம விலையை சொல்கிறோம். இல்லை கம்மியில் கிடைக்காதான்னா கண்டிப்பாக கிடைக்கும். 20,000த்துக்குள்ளே கூட எடுக்கலாம். ஆனால் வெறும் ஆடுகளாக இருக்கும். சில நேரங்களில் முத்தன ஆடுகளாக கூட இருக்கலாம். அதே மாதிரி ஒரு லாட்டாக சொல்லும்போது அவங்க அதில் இருக்கக்கூடிய தரமான ஆடுகளை பேஸ் பண்ணி தான் விலையை சொல்லுவாங்க. லாட்டாக நம்ம அவங்க சொன்னாலும் கூட, இப்போ உதாரணத்துக்கு ஒரு 100 இருக்குதுன்னு சொன்னால் நம்ம 50 தான் கேட்போம். ஸோ அவங்க வந்து கூடுதலான விலையை தான் சொல்லுவாங்க. உண்மையிலே நம்ம லாட்டாக எடுக்க போகிறோம், அதில் கொஞ்சம் பல்லு போட்ட ஆடுகள் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக விலை நல்லாவே குறையும். பொதுவாக இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் சைஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கறி மதிப்பில் நீங்கள் 25 கிலோ இருக்குது அப்படின்னு சொன்னால் 600 கிலோ 600 அப்படின்னு நம்ம போட்டுக்கிட்டால் கூட எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு வந்து 15,000 வந்துடும். ஸோ அப்போ ஜோடி நம்ம 30,000 எடுக்கிறோன்னு சொன்னால் அதுக்கு ஏறக்குறைய கறி மதிப்பில் தான். லைவ் வெயிட் பார்த்திங்கன்னா ஒரு 50லேருந்து 60 கிலோ இருக்கக்கூடிய ஆடுகள் நிறைய இருக்கும் அதில். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க விலையை சொல்லுவாங்க. இப்போ 60 கிலோன்னு போது நமக்கு 30 கிலோ ஆனால் கூட 18,000 அந்த மாதிரி வந்து அதனுடைய கறி மதிப்பே வந்துடும். அதை பேஸ் பண்ணி தான் அவங்க விலையை சொல்லுவாங்க. எல்லாமே அந்த சைஸில் இருக்குமானா இல்லை. அதனால தான் நம்ம லாட்டாக எடுக்கும்போது விலை குறையிறது. அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி சைஸ் ஆடுகள், ரொம்ப குவாலிட்டியான ஆடுகள் வரும். ஒவ்வொரு வாரம் அந்த மாதிரி வராது. இல்லை ஹெவி சைஸ் குவாலிட்டியான ஆடுகள் எடுக்கணுன்றவங்க ஒரு வாரம் வரலனாலும் அடுத்த வாரம் நம்ம எடுத்துக்கணும். இந்த வாரமே எடுத்தாகணுன்ற சூழ்நிலையில் வந்தோன்னா சில நேரங்களில் குவாலிட்டியான ஆடுகள் கிடைக்காம கூட போகலாம். அதே மாதிரி நம்ம லாட்டாக எடுக்கும்போது விலை குறையும். ஆனால் அதில் பல்லு போன ஆடுகள், அதுக்கப்புறம் கால் பெண்டானது, கண்ணு போனது, இந்த மாதிரி ஆடுகள்லாம் மிக்சிங்காக இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சமாவது கழிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற ஆடுகளை எடுத்துக்கணும். ஒரு 60-70 ஆடு இருக்குன்னா ஒரு 10-20 ஆடாவது நம்ம கழிச்சிட்டு ஒரு 50 ஆடு எடுக்கும்போது ஓரளவுக்கு நல்ல குவாலிட்டி கிடைக்கும். ஒரு குட்டியோடு இருக்கிற ஆடுகள் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் முத்தன குட்டிகள் அதிகமாக இருக்கிற பேட்சாக பார்த்து எடுத்துக்கிறது நல்லது. இந்த வாரத்துக்கு முந்தின வாரத்தோட விலை நிலவரங்களை பார்க்கலாம். அப்படி பார்த்துட்டு வரும்போதே நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக உங்களுக்கு நான் சொல்லிட்டு வரேன். நண்பர்களை, இந்த தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 30,000 சொன்னாங்க. இன்னும் கொஞ்சம் குறைச்சி கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருந்தது. நம்ம பேசலை. காரணம் வந்து அவருக்கு அந்த சைஸ் பிடிக்கல. ரொம்ப ஹெவி சைஸ் எடுக்கணும்னு நினச்சாரு. மீடியம் சைஸில் இருக்குது அப்படின்றதுனால இது வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்னார். இந்த தாயாடுகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 30 சொல்லியிருந்தாலும் இன்னும் குறைச்சிருப்பாங்க. காரணம் பார்த்திங்கன்னா எல்லாமே பல்லு போட்ட ஆடுகள்.
இப்போ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா முத்தனை குட்டிகளாக இருக்குது. இந்த மாதிரி பல்லு போட்ட ஆடுகள், பல்லு கழண்ட ஆடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டிகள் தரமாக இருக்கும். இந்த குட்டிகளுக்கு ஆசைப்பட்டு நம்ம அந்த ஆடுகளை எடுப்போம். நிறைய பேர் எடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் இதில் இருக்குது. நம்ம அதில் గమనికணும். ఫ్రెండ్స్ ఈ 50 పైనుండాయి. ఇట్లా నుంచి మనం ఒక 30 అడిగినాము. జత 30,000 చెప్పినారు. ఇంకా లోగా వచ్చిండదని కూడా ఛాన్స్ ఉంది. కాకపోతే ఇవన్నీ పళ్ళేసినవి. 2 పళ్ళు, 4 పళ్ళు, 6 పళ్ళు ఆ మారి లేవు. ఇట్లాంటి గొర్రెలు మనం ఎత్తేటప్పుడు గమనించాల్సింది ఏమంటే, పిల్లలు వచ్చి కొంచెం పెద్ద పిల్లలుగా ఉంటాయి. అన్నిటికీ పిల్లలు ఉంటాయి. ఈ మరి అంతా వచ్చి పెట్టుంటారు. సో మనం కొంచెం హుషారుగా ఉండాలా. మనకు వద్దు అట్లాంటివి వద్దు, మనం లేత ఇదా కావాలంటే చూసి ఎత్తుకోవాలా. అన్నిటికీ పిల్లలు ఉన్నాయి, పిల్లలు పెద్దవి ఉన్నాయని చూసి మనం ఎత్తకూడదు. ఇది ఒక పాయింట్ మనం గొర్రెలు ఎత్తేటప్పుడు గమనించాల్సింది. అంతే 6 పళ్ళు 4 పళ్ళు కావాలి. ఉండాయి దీంట్లో. సరే చూసి ఎత్తుకుంటాం. రేటు చెప్పు. ఎవరు? சரி, இதில் பார்க்கலாமா அதில் பார்க்கலாமா பாருங்கள். எல்லாமே நல்லா தான் இருக்குது நண்பர்கள். இதில் பார்த்தீங்கன்னா 30 தாயாடு இருக்குது, 30 குட்டி இருக்குது. ஜோடி வந்து 30,000த்துக்கு கேட்டிருக்காங்க. அவர் 35,000 சொல்லிகிட்ருக்காரு. அதாவது லாட்டா. நம்ம வந்து 20 மட்டும் கேட்டோம். 20 கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 38,000 சொன்னார். ஃபைனல் கிடையாது, பேசினா விலை குறையும். நம்ம கேட்கல, வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். இதில் 4 பல்லு 6 பல்லு 2 பல்லு அதிகமாக இருக்குது. அதனால் கூடுதலாக விலை சொல்கிறாங்க. 30 గొర్రెలు 30 పిల్లలు ఉన్నాయి. ఆయనకి 20 గొర్రెలు కావాలా? ఇది కట్ట ముందు ఆడుతున్నారు. నేను గమ్మునున్నా. 30 గొర్రెలు 30 పిల్లలు 30,000 ఆడుతుండ్రు. నేను 35,000 చెప్పిన. 20 కావాలి ఇచ్చేట్టుకుంటే చెప్పు. దీంట్లో 38,000 చెప్తుండా. ఇచ్చే పని అయితే న్యాయంగా చెప్పాలా, మరి చెప్తే అట్టా 15 చేస్తాయంటే వాళ్ళకి వద్దంటే మళ్ళీ 15 అంటే చెప్పు. నాకు 30 పిల్లలు 30 గొర్రెలు కావాలి. 30 30 40 సార్ అదిలే ఇవన్నీ మొత్తం 6 6 மட்டும் எடுத்துருக்காங்களா சார்? குட்டியோட சேர்த்து 36,000. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் நல்லாயிருக்கு. 43 தாயாடு இருக்குது, 30 குட்டியோடு இருக்குது. மீதி செனையாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஜோடி 38,000 சொல்கிறாங்க. ఇதையும் நம்ம మేற்కొండు కేకల. ఫ్రెండ్స్, ఈ 43 గొర్రెలు 30 పిల్లలు జత 38,000 చెప్పినారు. మనం అడగలేదా? అడిగుంటే తగ్గి ఉంటుంది. 30 குட்டி இருக்குது, 40 தாயாடு இருக்குது. 10 வந்து இப்போ வெறும் ஆடுன்னு வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் செனையாக கூட இருக்கலாம். அவ்வளோ 30 పిల్లలు 43 43 தாயாடு 30 குட்டி. என்னடா చెప్పు. 4 పిల్లలు ఉన్నాయి, 20 గొర్రెలు ఉన్నాయి, అన్నీ సూటి ఉన్నాయి. శనయాடு தான் இருக்குது சார். 4 தான் குட்டியோடு இருக்குது. அதில்ப்பா அதுவே நல்லா இருக்குது சார். ఏం చెప్తున్నారు రేటు? తల్లి పిల్ల అయినా పర్వాలే, సూటు ఉట్టి ఉన్నాయి. దీనికి ఆ రేటు చెప్తే ఎట్టా? மொத்தம் 20 தாயாடு இருக்குது, 4 தான் குட்டியோடு இருக்குது. மீதெல்லாம் செனையாடுன்னு சொல்கிறாங்க. ஜோடி 28,000 சொல்கிறாங்க. இன்னுமே விலை குறையும். ஆனால் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, செனையாடுன்னு சொல்லுவாங்க, கேட்டால் இளஞ்சனன்னு சொல்லுவாங்க. எல்லாமே செனையாக இருக்க வாய்ப்பு இருக்காது. குட்டியோடு எடுக்கணும், அப்படி இல்லைன்னா నిరంజనీలో எடுக்கணும். அதுதான் நமக்கு కన్ఫామ్. ఫ్రెండ్స్, ఈ మొత్తం 20 ఉన్నాయి, 4 పిల్లలు ఉన్నాయి. మిగతా అంతా సూటు గొర్రెలు అని చెప్పినారు. జత 28,000 చెప్పినారు. తెలుసులే, నేను అందుకే కదా బేరం కూడా నేను చెప్పింది. నువ్వేం కొత్త మనిషికి అయితే 34,000 చెప్తే 40 పిల్లలు 30-40 7 పిల్లలే తక్కువ. సరే, పిల్లలు ఉంటే అయిపోయిందా? పిల్లలు ఆ గొర్రెలు పళ్ళు వేసిన గొర్రెలు ఉంటాయి, పళ్ళు పోయిన గొర్రెలు ఉంటాయి. పిల్లలు ఉంటే చాలా, పళ్ళు ఉండద్దా? இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். திரும்பவும் நம்ம விலை கேட்டோம். ஜோடி வந்து 34,000 ஃபைனலாக சொன்னாங்க. 38,000 முதல்ல சொன்னது, இப்போ 34,000 சொன்னாங்க.
ரேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு லாட் இருக்குது, ஒரு 70 தாயாடு இருக்குது, 80 தாயாடு இருக்குன்னா அதில் ஒரு 20 30 வந்து ஹை குவாலிட்டியில் இருக்கும். அதுக்கான ரேட்டு தான் ஃபஸ்ட்டில் சொல்லுவாங்க. இல்லை நம்ம மொத்தமாக எடுக்க போகிறோன்னா ரேட்டு குறைப்பாங்க. இல்லை அந்த 20 30 விற்ற பிறகு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற 50ன்னா அது ஒரு ரேட்டு சொல்லுவாங்க. ஸோ அவங்க எடுத்துகிட்டு வந்ததுலேயே ஹை குவாலிட்டினாவோ அதுக்கான ரேட்டு தான் ஃபஸ்ட்டில் சொல்லுவாங்க. இதுலேருந்து 20 தாயாடு எடுத்திருக்காங்க, ஜோடி 33,000ன்னு சொல்லிட்டு. ఇంట్లో నుంచి 20 ఎత్తున్నారు, 33,000 అనేసి. வாங்க சார். சார் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மொத்தம் 20 தாயாடு. இதில் பாதிக்கு மேலே குட்டியோடு இருக்குது, மீதி செனையாடுன்னு சொல்லியிருக்காங்க. ஜோடி 30,000 சொல்லி முடிவாயிருக்கு. ఫ్రెండ్స్ ఈ మొత్తం 20 సగానికి పైన పిల్లలు ఉంది. జత 30,000 అని చెప్పి ఫైనల్ అయి ఉంది.